பூத்தா நல்ல இவளுக்கு மேல பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். தலைவர் வரட்டும், நம்ம நல்ல எல்லா உண்மைகளையும் சொல்லி இவர்களுக்கு 100 வருஷம் தண்டனை வாங்கி கொடுப்போம். சரியா? அப்படியே அந்த பூனைக்கும் சேர்த்து. இல்ல ஃப்ரெண்ட், அந்த தலைவர் கோணையன் அப்படி 100 வருஷம்லாம் தண்டனை கொடுக்க மாட்டான். வேணா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நஷ்ட ஈட ஒரு 10 லட்சம் வாங்கிடுவோம். ஆஸ்பத்திரியில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ அந்த குரங்கு கிடைச்ச குரங்குகிட்ட மாட்டிட்டு எவ்வளவு துன்பப்பட்ட. ஏன் இழிச்சக்கா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு எங்க 3 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியோ? 3 பேர் இல்ல குண்டோஸ், 4 பேர். அந்த சொறி பிடிச்ச பூனையும் சேர்த்து 4 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. சொறி பிடிச்ச பூனை கீனன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் பூனையை கொண்டு மேலே விட்டுருவேன். ஆமா, மரியாதையா பேசுங்க. ஏல தம்பி, நீ உங்க தலைவர் கூட நல்லா அலைவ அச்சிச்சிரண்டு இல்ல பாருல வா முன்னாடியே எப்படி சொல்லுதா பத்தியால பூனையை மேல விட்டுருவாளா. எல்லா பாயிண்டையும் நோட் பண்ணி வை. சரியா? தலைவர் வந்தது போட்டுக்கொடு. ஏக்கோ, பஞ்சாயத்து உங்க மேல இருக்குல்ல, திருப்பியும் பூனையை கொண்டு விடுதுன்னு சொல்லுதியோ, பேசாம இருங்கோ. எல்லாம் ஆரஞ்சு மண்டையா, உனக்கு இவங்க 2 வரையும் பத்தி தெரியாதுல. இதுங்க சரியான ஃப்ராடுவோ. ஏன் நீங்க 2 பேரும் என்ன அடிச்சதுக்கு அப்புறம் தானே நெட்டவழி பூனைய விட்டா? நீங்க எதுக்கு என்ன அடிச்சியோ? உன்னுடைய வாய்க்காக தாமா நீ அடி வாங்கின. உன்னுடைய வாயை வச்சுக்கிட்ட நீ சும்மா இல்லாம என்கிட்ட வம்பெடுத்த. லேசா அடிச்சோம், நீயும் பதிலுக்கு நல்ல கீத்தால அடிச்ச. அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்க 2 பேரையும் பூனையை விட்டு கதற கதற கடிக்க வச்சது ரொம்ப பெரிய தப்பு. வழிய விடுங்க. இதோ வந்து விட்டார் எங்கள் நீதி சக்கரவர்த்தி. நீதி நியாயத்தின் ஒளி விளக்கே வருக வருக என்று பொன்னாடை போட்டு இந்த பண்ணாடியை வரவேற்கிறேன். ஏய் ஃப்ரெண்ட், பண்ணாடை கிடங்காத, நம்ம மேல திருப்பி விட்டுற போறான். ஓ மன்னிக்கவும், பொன்னாடை போட்டு இந்த தங்க மகனை வரவேற்கிறேன். வாங்கள் நீதி சக்கரவர்த்தி அவர்களே. இந்த இழிச்சக்கா வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் ஒரே பஞ்சாயத்துக்காக தான் வருது. என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க சீக்கிரம். கணம் கோட்டார் அவர்களே, நானும் எனது உயிர் தோழி கீதாலும் ரோட்டில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த அருவருப்பான சொறி பிடித்த இந்த கேவலமான இந்த ராட்சச பூனையை என் மேல் ஏவி விட்டால் இந்த நெட்டவள்ளி. அது எங்களை பாய்ந்து பாய்ந்து பறந்து பறந்து மூஞ்சிகளில் எல்லாம் போட்டு கடித்து அது நாத்தத்தோடு எங்கள் மேல் வந்து ஏறியது. இதனால் நாங்கள் மிக 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 நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்ந்து மிக அதிகமான செலவு செய்து இன்று வீட்டுக்கு வந்துள்ளோம். எனவே இதுக்கு சரியான தண்டனையாக அந்த இருக்கும் 3 பேர் மற்றும் அந்த சொறி பிடித்த பூனை இவர்களுக்கு 100 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏக்கா, நீங்க தமிழ்லயே பேச மாட்டீங்களாக்கா? என்னக்கா இது கோட்டில் பேசுத மாதிரி? போத்தா, இவன் எப்படி பஞ்சாயத்து தலைவரானா? நான் எவ்வளவு சுத்த தமிழ்ல அழகா கோர்ட்ல பேசுறது போல பேசுற, புரிய மாட்டேக்கான். அப்ப லோக்கல் பாசையில நீ சொல்லிட்டி. தலைவரே, நாங்க ரோட்ல போகும்போது இந்த சொறி பிடிச்ச பூனை வந்து எங்களை கடிச்சு விட்டு நாங்க ஆஸ்பத்திரியில சேர்ந்து நிறைய செலவு பண்ணி அதுக்கப்புறம் நோயெல்லாம் வந்து நிறைய ரூபா ஆயிட்டு பார்த்துக்கிடுங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இவங்க 3 பேரும், அப்புறம் பிளஸ் அந்த பூனை. அதனால இவங்களுக்கு நல்ல தண்டனை ஏதாவது கொடுத்து எங்களுக்கு நஷ்டம் ஈடா ஒரு 10 லட்சம் வாங்கிட்டாங்க. பேதியில போறவ 10 லட்சம் கேட்காலட்டி. 10 லட்சம் எப்படி பூனை கடிக்கலாம் கொடுக்க முடியும்? ஏட்டி இவளுக்கு சேர்ந்த ஆஸ்பத்திரி கூட 10 லட்சம் இருக்காதேட்டி. பேசாம இருங்கக்கா, என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது. 10 லட்சத்துக்கு எங்க போவேன் முதல்ல? நெட்டவள்ளி, உன் பூனையை விட்டு கடிக்க வச்சியாமா அவங்க 2 பேரையும். இது என்ன பழக்கம்? அப்போ நாளைக்கு உன்னையே பார்த்துட்டு மற்றவங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாவோ, பன்னியை விட்டு கடிக்க வைப்பாவோ? ஊரா இல்லை என்னது? பூனையை அப்புறம் எங்கேயாவது கொண்டு விட சொல்லிடுவேன். தலைவரே, என்ன நடந்ததுன்னு தெரியாம கியானத்தனமா பேசாதீரு. இவகிட்ட பார்த்தே வாய் கொடுக்கணும். சபைன்னு பார்க்காம மரியாதை இல்லாம பேசி விட்டுருவாள இந்த கிறுக்கி. ஏல, உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கு? மரியாதையா பேச சொல்லல அவளை. ஏக்கா, மரியாதையா பேசுங்கக்கா. தலைவரே, இந்த விமலாக்கா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இவங்க தேவையில்லாமல் போய் வம்பிழுத்து கீதா போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காவோ. விமலாக்கா பதிலுக்கு அடிக்க முடியாமல் ரொம்ப அடி வாங்கி பாவம் சாவ கிடக்கிற மாதிரி அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவள் புருஷன்ட்ட கூட அந்த விஷயத்த சொல்லலை. சொன்னால் ஆம்பளைகளுக்குள்ள பிரச்சனை ஆயிரும்னு முதல்ல இவங்க போட்டு அடிச்சிருக்காவோ இந்த அக்கால 2 பேரும். உடனே தான் நான் என்ன பண்ணினேன், எதுக்கு சும்மா சும்மா எங்ககிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கியோன்னு சொல்லி பூனையை கொண்டு சும்மா விட்டேன். அது சும்மா லேசாக தான் கடிச்சு விட்டுச்சு, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இதுங்க சீனை போடுறதுக்காக ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்ந்துட்டுவோம். நீதி சக்கரவர்த்தி, நீதிமானே, இவ சொல்றது அவ்வளவும் பொய். நாங்கள் சும்மா தான் அந்த விமலா என்கிற அந்த பொம்பளை கிட்ட பேச்சு கொடுத்தோம். அதுதான் முதல்ல எங்களை கை நீட்டுச்சு. தன்னை தற்காத்துக் கொள்றதுக்கு தான் எனது நண்பி திருமதி கீதா அவர்கள் அடிச்சாவோ, வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு பேசுறல இந்த நெட்ட குரங்கு. இவ பூனை கடிச்சு நானும் என் நண்பி கீதாலும் பூனை போல எப்படி கிடந்த அலைஞ்சோம் தெரியுமா? வேண்டுமென்றால் அந்த குண்டூஸ் பொம்பளை கிட்ட கேளுங்க. கீதா பூனையாக மாறி அவ புருஷனுடைய சங்க நெரிச்சா. இது உண்மையா இல்லையான்னு கேளுங்க பாப்பா. பங்கஜம், நீ பாத்தியாமா கீதா அந்த மாதிரி புருஷன் கழுத்தை நெரிச்சாளா? ஆமாங்க ஐயா, அவளுக்கு அந்த பூனை கடிச்ச எஃபெக்டே இருந்திருக்கு போல. அதனால தரையிலேயே தவழ்ந்துக்கிட்டு அலைஞ்சா, சங்க நெரிச்சா. ஆஸ்பத்திரியில ஒரு நாள் சேர்ந்த. உண்மைதாங்கய்யா.
பத்தியா குண்டூசி நமக்கு சாச்சி சொல்லிட்டா, கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கிடைக்கும் டீ. என்ன நெட்டவழி இதெல்லாம்? பூனையை கொண்டு இப்படி கடிக்க வச்சு பூனை மாதிரி அலைஞ்சிருக்காவளே, இதுக்கு நீ என்ன நஷ்ட ஈடு கொடுக்க போற? நஷ்ட ஈடு அவங்க 2 பேரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க. இளிச்சக்கா, கீதா, நீங்கள் 2 பேரும் முதல்ல போய்கிட்டு இருந்த விமலா மேலே வம்பிழுத்து அடிச்சிருக்கியோ, அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு தண்டனை, சரியா? அடுத்ததா அவங்கள பழி வாங்குறதுக்காக பூனையை விட்டு அவங்கள கடிக்க வச்சு ஆஸ்பத்திரியில் சேர வச்ச நெட்டவள்ளிக்கு தண்டனை. இதில் கூட்டா இந்த பங்கஜம் உண்டா, விமலா உண்டா? நிச்சயமாக நிச்சயமாக இவங்க 3 பேரும் கூட்டுக்களவாணி. இதை நெட்டவழி மட்டும் செய்தது கிடையாது, இந்த குண்டூஸ் தான் அவங்களை ஏவி விட்டா. ஐயா, என் பிள்ளைகள் மேல சத்தியமா நான் எதுவுமே சொல்லங்கல்லங்கய்யா. நான் வேண்டாம் தான் சொன்னேன். அவளுமே விடணும்லாம் விடல. அவ சும்மா தான் பூனையை கொண்டு பயமுறுத்தினா, அதுக்கு அடிச்சிட்டு வேணும்னே நாங்க யாருமே பண்ணல. இதுல ரொம்ப பரிதாபம் விமலா, அவளுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால அவளெல்லாம் வீணா சேர்க்காதியோ. ஏற்கனவே அடியும் வாங்கிட்டா, தண்டனையும் வாங்கணுமா அவ? இல்லை இல்லை இல்லை, இது இவர்கள் போடும் நாடகம். தன்னை தற்காத்துக் கொள்ள இவர்கள் நாடகம் போடுகிறார்கள். இவர்கள் 4 பேருக்கும் நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும், அந்த பூனையையும் சேர்த்து. தலைவரே, பங்கஜாக்காவுக்கோ விமலாக்காவுக்கோ இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் தான் பூனையை கடிக்க விட்டேன். தண்டனை கொடுத்தா எனக்கு தான் கொடுக்கணும். அவங்க 2 பேரும் இதே மாதிரி நாளைக்கு காமாட்சியை கறக்கவுல உங்க பொண்டாட்டி அவங்களும் செஞ்சாவோன்னு இழுத்து விடுவோம். அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? சும்மா எல்லாரும் பேச்சையும் கேட்காதீங்க. நான் தானே பூனையை விட்டு, அப்போ எனக்கு தானே நீங்கள் தண்டனையை கொடுக்கணும். எப்பா, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, இப்படி மண்டக்காய விடுதாளுவல. இளிச்சக்கா, நீங்கள் முதல்ல விமலாட்ட வம்பிழுத்ததுனால நீங்கள் முதல்ல அந்த விமலாக்கு நீங்கள் சாரி சொல்லணும். மன்னிப்பு கேட்டுட்டு அவ கையில் 1000 ரூபாயை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுக்கணும். இது உங்களுக்கு கொடுக்குற தண்டனை. நெட்டவள்ளி, இது என்ன பழக்கம்? பூனைகளெல்லாம் வச்சு மக்களை கடிக்க விடுறது, இது ரொம்ப பெரிய தப்பு. அதனால உன்னுடைய பூனையை இனிமேல் நீ யாருக்கிட்டையாவது விட்டுறத நான் பார்த்தேன்னா உன்னையும் உன் பூனையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். இனிமேல் உன் பூனை உங்கள் வீட்டை தாண்டி வெளியே எங்கேயுமே வரக்கூடாது. அதுபோல் அவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரியில் இருந்ததுக்கு நீ அவங்களுக்கு நஷ்ட ஈடா 10,000 ரூபாய் கொடுக்கணும். என்ன ஃப்ரெண்ட், இவ்வளவு சின்ன அமௌண்ட் கொடுத்துருக்கான் அந்த கேனைய? ஒரு 10 லட்சம் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸ்வீட் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்டு. ஆளாளுக்கு 5,000 ரூபாய். சரியா? இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பு, நம்ம 2 பேரும் போகலாம். அங்கே போய் ஒரு அழகான ஜவுளி கடை இருக்குது, அங்கே போய் நல்ல துணிமணிகள் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம். இது நல்ல கதையாக இருக்க. பூனைங்கிறது வீடு விடாக ஓட தான் செய்யும். காலில் என்னென்ன சங்கிலி போட்டு கெட்டியாக வைக்க முடியும்? தலைவரே, இன்னும் நான் பூனையெல்லாம் யாரையும் விட்டு கடிக்க விட மாட்டேன். நான் வாக்கு கொடுக்கேன். அதுக்குன்னு பூனையெல்லாம் அடைச்சி போட முடியாது. அப்படியெல்லாம் நீ எதிர்த்து பேச முடியாது. பூனையை நீ கடிக்க விட்டு அவங்க பூனையை அலைஞ்சிருக்காவோ 2 நாள், அதுக்கு உனக்கு தண்டனையா 10,000 ரூபாய். அது போக உன் பூனை நீ எங்கேயுமே வெளியே தெரியக்கூடாது. வீட்டுக்குள்ளே நீ அடைச்சி வைப்பியோ, செயினை போட்டு கெட்டுவியோ. அது எந்த அளவுக்கு வீரியமான பூனையாக இருந்தால் அவங்க கடிச்சதில் 2 நாள் பூனை மாதிரி அலைஞ்சிருப்பாவோ. அதனால இது சாதாரண விஷயமெல்லாம் விட முடியாது. எல்லாருக்கும் நியாயம், எல்லாருக்கும் தண்டனை தான். ஆமாம், இதுதான் என் தீர்ப்பு. பஞ்சாயத்தில் ரூபாயை கட்டி அவங்க கையில் கொடுத்துரு. உங்க தீர்ப்புப்படி பார்த்தா 9,000 ரூபாய் தானே நெட்டவழி கொடுக்கணும். அவங்க தானே 1000 ரூபாய் விமலாவுக்கு கொடுக்கணும். பத்தியா இந்த குண்டச்சிய அதுலயும் 1000 ரூபாய் கழிச்சு விட்டுட்டா. சை, 9,000 ரூபாய் வச்சு என்ன பிரிண்ட் பண்ண முடியும்? ஆமாம் இளிச்சக்கா, நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கணும்ல, அதை கழிச்சிட்டு 9,000 ரூபாய் அவங்க உங்களுக்கு கொடுப்பாவோ. நெட்டவள்ளி, நீ 1000 ரூபாய விமலாவுக்கு கொடுத்துரு. ஆமாம், இனிமேல் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. பஞ்சாயத்து முடிஞ்சுது. நாட்டாம கால வச்சா அந்த இடம் விளங்காம போகுமடே, நாட்டாம கை அசைஞ்சா அது நாரிட்டு தான் போகுமடே. பாட்டெல்லாம் இருக்கட்டும், போங்க எல்லாரும். பாட்டு பாட வந்துட்டாவோ. நன்றி நீதி சக்கரவர்த்தியே, நீதிமானே. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? காசு எடுங்க மேன், காசு எடுங்க. எங்களுக்கு லேட் ஆகுது. பப்புக்கு போய் டான்ஸ் ஆட போறோம். ஏட்டி, இந்த தலைவரை பத்தியா? 9,000 ரூபாய் உனக்கு நஷ்டத்தை இழுத்து விட்டார. நீ இப்ப என்ன செய்ய போற? ஏக்கா, உடனே எல்லாம் கொடுக்க முடியாது. இவளுகளை எப்படி அலக்கழிச்சு அலைய வச்சு கொடுக்கன்னு மட்டும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு கொடுத்து இவளுகளை நல்லா அலக்கழிப்பேன். தலைவர் எதுவும் கேட்டானா அப்புறம் பார்த்துக்கிடுவோம். சரியா? பாபுக்கிட்ட முதல்ல இன்னைக்கு 50 ரூபாய்க்கு உங்களுக்கு மோரையில் எரியணும். இவளுக்கு 9,000 ரூபாய் கிடைக்குன்னு சந்தோஷத்தில் அலைதாளுகள்ல. விமலாக்கா, உங்களுக்கு 1000 ரூபாய் 2 நாளில் தாரேனே, பாபுட்ட வாங்கி. சரியா? சும்மா இரு. 1000 ரூபாய் எதுக்கு தரணும்? அவளுக்கு கொடுத்தா சரின்னு வாங்குவேன். அதுலதான் கழிக்க சொல்லிட்டாவல்ல. வாண்ட போய் வாங்குவனா லூசு? நீ எனக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு தண்டனையை வாங்கியிருக்க. சேச்சே, அதெல்லாம் எனக்கெல்லாம் வேண்டாமா. அவளுக்கு மோரையில 9,000
பஞ்சாயத்து முடிஞ்சது நீங்கெல்லாம் போகலாம். பரங்கிக்காய் மண்டை தம்பி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. காசு வேணாம், தொட்ட மணி மணி காசு எடுமா. காசு எடு. தாரேம்மா, ஊரை விட்டு என்ன ஓடியா பேர போகிறேன். தாரேன், கொஞ்சம் கொஞ்சமாக தாரேன். சரியா, போங்க. கொஞ்சம் கொஞ்சமா தருவியா? என்னது, நாங்க என்ன உன்ட்ட கடனா கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு? மரியாதையா 9,000 கேட்டம்மா. 9,000 ரூபா இல்லை 9 ரூபாயும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தர முடியும். இஷ்டம் இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா கொடுங்க. வாங்கக்கா போகலாம். என்ன ஃப்ரெண்ட், இவன் நம்ம நெஞ்சில நெருப்பள்ளி தூக்கி போட்டு போறா. கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பானா நம்ம என்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது? நம்ம அங்க எங்கன்னு சுத்தி நல்லா ஜாலியா அதை இதுன்னு வாங்கணும்னு நினைச்சோன்னா இவன் கொஞ்சம் கொஞ்சமா தாரங்களுக்கு என்ன செய்யறது? அட கடவுளே. நீ என்கிட்ட காசு வாங்கினா தானே ஜாலி பண்ண, உனக்கு எப்படி அலைய விடுதான்னு மட்டும் பாரு. அதெல்லாம் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட். திருப்பி திருப்பி தலைவருக்கு குடைச்சல் கொடுத்தா கடைசியில் தலைவரே கொடுத்துருவாரு. ஆமா, டெய்லி தலைவர்கிட்ட போய் 9,000 வரலன்னு சொல்லுவோம். அவனை எடுத்து கொடுத்துருவான் அந்த மண்டை கசாயம். அடிச்சுக்கோ. காய் பாய். காய் பாய்.